தமிழ்நாட்டுக்கு, இந்த மாநிலத்திற்கு சென்னைக்கு மாற்றாக தமிழ்நாடு என்ற பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என்ற ஒரு தனிநபர் தீர்மானத்தை முன்வைத்து அறிஞர் அண்ணா அவர்கள் பேசுகிற போது அங்கிருந்து ஒரு எச்சரிக்கை குரல் ஒலித்தது. நாட்டுக்குள்ளேயே நாடு கேட்கிறீர்களா என்று. தமிழகம் என்று கேட்கக்கூடாதா? இன்றைக்கும் சில பேர் அதை சொல்கிறார்கள். தமிழகம் என்று சொன்னால் என்ன தவறு என்று. ஆனால் அண்ணா தெளிவான பார்வையோடு சொன்னார், தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்றார். தமிழ்நாடு என்று ஏன் நாட்டுக்குள்ளே கேட்கிறீர்கள் என்று சொன்னபோது அண்ணா சொன்னது இன்றும் எதிரொலிக்கிறது. திருத்திக் கொள்ளுங்கள், இந்தியாவே ஒரு நாடு அல்ல. திகைத்தது நாடாளுமன்றம் மட்டுமல்ல, இந்த நாட்டில் இருந்த பெரியவர்கள் பல பேர் திகைத்த போது அண்ணா விளக்கம் சொன்னார். ஒரு நாடு என்று சொன்னால் ஒரு மொழி, ஒரு இனம், ஒரு பண்பாடு, ஒரு கலாச்சாரம் இருந்தாக வேண்டும். ஆனால் இந்தியா என்கின்ற நாம் வாழ்கின்ற இந்த பகுதியில் பல மொழிகள், பல கலாச்சாரங்கள், பல பண்பாடுகள். எனவே இது ஒரு துணை கண்டமே தவிர ஒரு நாடு அல்ல. நான் ஒரு நாட்டுக்கு சொந்தக்காரன் என்பதற்கு எல்லா இலக்கணங்களும் உண்டு. எனக்கென்று மொழி இருக்கிறது, எனக்கென்று பண்பாடு இருக்கிறது, எங்களுக்கென்று வரலாறு இருக்கிறது, வேறு எவருக்கும் இல்லாத வரலாறு என்று அண்ணா பேசியதனுடைய தொடர்ச்சி. தமிழ்நாடு என்ற இந்த மாநிலத்திலே அன்றைக்கு எழுப்பப்பட்ட அந்த முழக்கம் இன்றும் தொடர்கிறது. தயவு செய்து மறந்து விடாதீர்கள்.